தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிகுந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற அழகிய தோற்ற பொலிவையும் மாநிறமுடைய நீள்வட்ட வடிவ சிறிய முகத்தில் மீனை போன்ற வசீகரிக்கும் சிறிய கண்களையும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவர் மட்டுமின்றி பிரபல பன்முக கலைஞரின் பாசமகளாக குழந்தை நட்சத்திர கலைஞராக தென்னிந்திய திரை உலகில் அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் பின்னணி பாடி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர்தான் சங்கீத இளவரசி திருமதி கல்பனா ராகவேந்தர் ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான கல்பனா அவர்கள் எங்கு பிறந்தார், பெற்றோர் மற்றும் குடும்ப பின்னணி யாது, இசைத்துறையிலும் நடிப்பு துறையிலும் எப்படி கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் யாவை, ஆஞ்சநேயரின் தீவிர பக்தையானவர் ஏன் கிறிஸ்தவத்திற்கு மாறினார், யாரை மனம் புரிந்து கொண்டார், எதனால் விவாகரத்து பெற்றார், மகிழ்ச்சிகரமாக இல்லற வாழ்வில் பயணிக்க வேண்டியவர் சந்தித்த போராட்டங்கள் எவை, பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மகளுக்கு நேர்ந்த வன்கொடுமைக்காக ஒரு தாயாராக துணிந்து நின்று நடத்திய போராட்டம் யாது, துயர்கள் பல தணிந்து எண்ணற்ற விருதுகள், இசை பயணம் என மகிழ்ச்சிகரமாக பரபரப்பாக வலம் வந்தவர் தற்போது மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள மேற்கொண்ட முயற்சி, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் பிறப்பு முதல் தற்போதைய நிலை வரையிலான போராட்டங்கள் பல நிறைந்த பலரும் அறியாத குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1980 மே மாதம் 8ஆம் தேதியன்று தஞ்சை மாவட்டம் திருவையாறை பூர்வீகமாக கொண்ட பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த விஜய ரமணி எனும் இயற்பெயருடைய TS ராகவேந்தர் என்ற தந்தைக்கும் குடியாத்தத்தை பூர்வீகமாக கொண்ட சுலோச்சனா என்ற தாயாருக்கும் பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக இசை இளவரசி திருமதி கல்பனா ராகவேந்தர் ஆவார். இவருடன் பிரசன்னா எனும் ஷேக்கின் ஷான் என்ற தங்கையும் உடன் பிறந்தவர் ஆவார். தங்கையானவர் தற்போது கிறிஸ்தவ மதபோதகராக விளங்கி வருகிறார். இவ்வாறு சிறிய குடும்பமாயினும் பெரும் இசை பின்புலத்தை உடைய சிறுமி கல்பனாவின் தந்தை TS ராகவேந்திரா அவர்கள் MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா உள்ளிட்ட எண்ணற்ற இசை அமைப்பாளர்களுடன் உதவியாளராக பணியாற்றியவர் மட்டுமின்றி முத்துராமனின் உயிர், ஜெய்சங்கரின் ஜம்பு மற்றும் யாகசாலை, தேன்சிட்டுகள், படிக்காத பாடம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளரும் ஆவார். இன்னும் ஒருபடி மேலாக விக்ரம், சின்ன தம்பி பெரிய தம்பி, சொல்ல துடிக்குது மனசு, வாய்க்கொழுப்பு, அண்ணாநகர் முதல் தெரு உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களிலும் குணச்சித்திர வேடங்களை ஏற்று ரசிகர்களின் மனம் கவர்ந்தவராவார். வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகில் அறிமுகமானவர் ரேவதியின் தந்தையாக அழகு மலராட அபிநயங்கள் கூட என்ற பாடலில் ஜதிகள் பாடிக்கொண்டே மரணித்து விடுவதாகட்டும், சிந்து பைரவியில் இசை ஆர்வலராக நீதிபதி பாரதி கண்ணன் கதாபாத்திரமாக தோன்றி நடித்ததாகட்டும், இக்கதாபாத்திரங்களை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். மேலும் பாடகியான தனது காதல் மனைவி சுலோச்சனாவுடன் இணைந்து ஒரு இசைக்குழுவையும் சிறப்புடன் நடத்தி வந்தார் TS ராகவேந்தர் அவர்கள். இப்பேற்பட்ட சங்கீத ஞானமும் கலை ஆர்வமும் உடைய பெற்றோருக்கு பிறந்த கல்பனா மட்டும் சளைத்தவரா என்ன? அவருள்ளும் இயற்கையாகவே கலை ஈடுபாடு நன்கு காணப்பட்டது எனலாம். கற்பூர புத்தி என்பார்களே, அதுபோல எதையும் உடனே கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவரான கல்பனா அவர்கள் சுமார் 3½ வயதில் தெலுங்கு திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக கால் பதித்து பின்னர் மலையாள திரை உலகில் வரவேற்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து தமிழ் திரை உலகால் கவரப்பட்டார் என்றே கூற வேண்டும். இதன் அடிப்படையில் 1-2 தமிழ் திரைப்படங்களில் சிறுமி கல்பனா அவர்கள் முகம் காட்டியிருந்தாலும் 1985 அலமு மூவிஸ் தயாரிப்பில் பாண்டியராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் என்ற ஜனரஞ்சகமிக்க காதல் மற்றும் நகைச்சுவை கூடிய திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமான கதையின் நாயகி சீதாவின் தோழி சிறுமியாக பெண் பார்க்கும் படலத்தின் போது
மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூறுவதும் என ரசிகர்கள் மனம் நிறைந்திருப்பார். இயக்குனர் ராமநாராயணன் அவர்களின் அடுத்த வீடு என்ற திரைப்படத்தில் SP சேகர் மற்றும் மாதுரியின் மகளாக தோன்றிய பேபி கல்பனா அவர்கள் 1986 வெளியான புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தில் சாப்ளின் செல்லப்பாவாக தோன்றிய கமல்ஹாசனின் வாக்கிங் ஸ்டிக்கை தருவதற்கு விதிகளை விதிப்பதும் அதற்கு கமல்ஹாசனும் உருவத்தை குள்ளமாக்கி காண்பிப்பதும் என அமைந்த காட்சியில் குறும்புகள் பல நிறைந்த ஆச்சரிய குழந்தையாக சிரித்த முகத்துடன் தோன்றி உள்ளம் கவர்ந்திருப்பார். 1987 வெளியான பூ பூவா பூத்திருக்கு என்ற திரைப்படத்தில் ராமு எனும் பிரபு, ஜானகி எனும் சரிதாவின் இளைய மகளாக, சோனியாவின் தங்கையாக என சுட்டி குழந்தையாக தோன்றி நடித்திருப்பார் பேபி கல்பனா அவர்கள். டி ராஜேந்தர் பாடலிசை கூட்டணியில் ஜானகி, வித்யா பின்னணியில் ஒலித்த உங்கப்பா வாங்கி தந்த குதிரை மற்றும் வாணி ஜெயராம், மனு பின்னணியில் வசீகரித்த வாசம் சிந்தும் வண்ணச்சோலை உள்ளிட்ட பாடல்களில் நடனமாடியும் மனம் கவர்ந்திருப்பார் பேபி கல்பனா அவர்கள். இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நடித்து வந்த பேபி கல்பனா அவர்கள் தனது தந்தை TS ராகவேந்தரையே குருவாக ஏற்றுக்கொண்டு சங்கீத பயிற்சி எடுத்துக்கொண்டதுடன் தனது பெற்றோர் நடத்தி வந்த இசைக்குழுவிலும் பங்கேற்றும் பாடி வந்தார். குழந்தை கல்பனாவின் பாடும் திறனை அறிந்த இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசையில் 1991 கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் ராஜ்கிரண், மீனா நடிப்பில் வெளியான என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் பொன்னடியான் பாடல் வரிகளில் இடம்பெற்ற போடா போடா புண்ணாக்கு என்ற பாடலை பாட முதலில் வாய்ப்பளித்தார். மேற்கண்ட திரைப்படமும் பாடலும் ஹிட்டாக இதனைத் தொடர்ந்து பாடுவதற்கான வாய்ப்புகள் கல்பனா அவர்களை தேடித்தான் வர ஆரம்பித்தது. தந்தை ஒருபுறம் சங்கீத குருவாயினும் மதுரை ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் முறைப்படி கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்ட பேபி கல்பனா அவர்கள் இதனைத் தொடர்ந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசையை அகஸ்டின் பால் என்பவரிடமும் முறைப்படி கற்றுக்கொண்டார். தம்பி பொண்டாட்டி, பசும்பொன், விடுகதை உள்ளிட்ட திரைப்படங்களில் பிரபல பின்னணி பாடகர்களுடன் இணைந்து பாடி வந்த கல்பனா அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் நடித்த தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தில் AR ரகுமான் இசையில் வெளியான திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடா வாடா என்ற பாடலை ஆண் பாடகர்களுடன் இணைந்து பாடி பெரும் புகழடைந்தார். இவ்வாறு பாடி வந்தவர் தனது கல்வியையும் விடாது அதனிலும் கவனத்தை நன்கு செலுத்தி இளங்கலை பட்ட படிப்பை முடித்தவர். MCA முதுகலை பட்ட படிப்பையும் இனிதே தொடர்ந்து வந்த வேளையில்தான் இசையமைப்பாளர் மணி சர்மா மூலம் தெலுங்கு திரை உலகில் பாடல்களை பாடி புகழ்பெற ஆரம்பித்தார். 2001 விஜயகாந்த் நடிப்பில் வெளியான நரசிம்மா என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தனி பாடகியானார் கல்பனா அவர்கள். இத்திரைப்படத்தில் கல்பனா அவர்கள் பாடிய லாலா நந்த லாலா என்ற பாடல் வெகு பிரபலமாகும். தமிழ் திரை உலகை விட தெலுங்கு திரை உலகில் இசை ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவரான கல்பனா அவர்கள் 2000 ஆண்டு முதல் 2005 வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட தெலுங்கு திரை இசை பாடல்களை பாடிய சிறப்புக்குரியவரும் ஆவார். தமிழில் இவர் பாடியுள்ள கம்பீரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சின்ன வெண்ணிலா போலே, மாயாவியில் வெளியான கடவுள் தந்த அழகிய வாழ்வு மற்றும் காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, பிரியமான தோழியில் இடம்பெற்ற பெண்ணே நீயும் பெண்ணா, மான் கராத்தே என்ற திரைப்படத்தில் வெளியான பாவி பயலே இவ உயிர் மூச்சுல கடபோடுறியே, மைனாவில் இடம்பெற்ற ஏ ஜிங்கு ஜிங்குன்னு ஜிமிக்கி போட்டு, திருவிளையாடல் ஆரம்பம் என்ற திரைப்படத்தில் வெளியான மதுர ஜில்லா மச்சான் தாண்டி உள்ளிட்ட எண்ணற்ற பாடல்கள் கல்பனா அவர்களுக்கு நன்கு பெயர் வாங்கி கொடுத்த ஹிட் பாடல்களாகும். இது ஒரு புறம் இருக்க, சிறு வயதிலேயே நடிப்புக்கு விடை கொடுத்துவிட்டு பாட்டு படிப்பு என வளர்ந்து வந்தவர் பேபி சுஜிதா உள்ளிட்ட குழந்தை நட்சத்திரங்களுக்கு பின்னணி குரலும் தந்த சிறப்புக்குரியவரும் ஆவார். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கல்பனாவிற்காக அவர் வீடு வந்து ஜெபித்த வேளையில் ஜெபித்தவர்கள் கிறிஸ்தவத்தை சற்று உயர்த்தி பேசிய போது ஆஞ்சநேயரின் தீவிர பக்தரான கல்பனா கடும் கோபம் கொண்டு அவர்களுடன் பேசுவதையே நிறுத்திய நிகழ்வுகளும் நடந்ததுண்டு. இதன் பின்னர் கல்லூரி படிப்பின் போது அவருள் ஏற்பட்ட ஆன்மீக தேடல், அவ்வேளையில் கிறிஸ்துவ பேராசிரியர் ஒருவரின் வழிகாட்டுதல் மற்றும் கிறிஸ்துவம் பற்றிய புத்தகங்கள், சிந்தனைகள் ஆகியவற்றால் சிறிது சிறிதாக கிறிஸ்துவத்திற்குள் ஈர்க்கப்பட்டவராக மாறிப்போன கல்பனா அவர்கள் 18 வயதை எட்டிய வேளையில் பெற்றோரின் கடும் எதிர்ப்பையும் மீறி 2005 கிறிஸ்துவத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு
ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இதன் பின்னர் கிறிஸ்தவராக மாறிப்போன கல்பனா அவர்கள் தனக்கு நட்பின் அடிப்படையில் அறிமுகமான இந்து மதத்தைச் சேர்ந்த பிரசாத் பிரபாகர் என்பவரை காதலித்து மனம் புரிந்து கொண்டார். புகுந்த வீடு இந்து மத நெறிமுறைகளின்படி பயணிக்கும் குடும்பம் ஆகையால் அக்கோட்பாடுகளை கடைபிடித்து செல்ல முடியாமல் தவித்து வந்த கல்பனாவிற்கும் அவருடைய கணவருக்கும் இதை முன்னிட்டே பிரச்சனைகள் உருவாகத்தான் ஆரம்பித்தன. ஒன்றை தொட்டு ஒன்று பிரச்சனை வளரும் என்பார்களே, அதுபோல படிப்படியாக வளர்ந்த கருத்து வேற்றுமைகள் கணவன் மனைவி இடையே கருத்தொற்றுமையை குலைக்கத்தான் ஆரம்பித்தன. இவ்வேளையில் இத்தம்பதிகளுக்கு சேரா எனும் தயா என்கிற மகள் பிறந்தார். மகள் பிறந்த பின்னராவது கருத்து வேறுபாடுகள் குறைந்து சுமூகம் பிறக்கும் என பார்த்தால் தொடர் பிரச்சனைகள் விஸ்வரூபத்தை கண்டு இறுதியில் தம்பதிகள் இருவரும் விவாகரத்து பெற்று பரஸ்பரம் பிரியும் சூழலைத்தான் ஏற்படுத்தியது. இதன் பின்னர் விவாகரத்து பெற்ற சில மாதங்களிலேயே கணவர் வேறு மனம் புரிந்து கொள்ள மகளுடன் தனி மரபாகித்தான் போனார் கல்பனா அவர்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடும் மன உளைச்சலால் தான் பயணித்து வந்த இசையுலக முடக்கம், பொருளாதார குறைபாடுகள் என மேலும் பல வாழ்க்கை போராட்டங்களை துயருடன் கழித்து வந்தவர் தனது மகளுக்காக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் 2004ஆம் ஆண்டு காது கேட்காத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பள்ளியில் இணைந்து சிறிது காலம் பணியாற்றினார். இப்பள்ளியின் சூழல் மற்றும் பிள்ளைகளை கண்ட பின்னர்தான் வாழ்க்கையில் தோன்றும் துயர்களை கடந்து முன்னேற வேண்டும் என்ற உத்வேகம் பிறந்தது கல்பனா அவர்களுக்கு. மேற்கூறிய அனைத்து தகவல்களும் திருமதி கல்பனா அவர்கள் ஒரு தனியார் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியின் அடிப்படையில் பகிரப்பட்டதாகும். இவ்வாறு படிப்படியாக மன வலியிலிருந்து சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தவரை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக 2010ஆம் ஆண்டு மலையாள சின்ன திரையில் வெகு பிரபலமாக சென்று கொண்டிருந்த ஐடியா ஸ்டார் சிங்கர் என்ற நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள உறவுகளும் நண்பர்களும் வற்புறுத்த அதன் பேரில் அந்நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டவர் அனைவரும் வியக்கும் வண்ணமாக டைட்டில் வின்னர் பட்டத்தை பிரபல பின்னணி பாடகர் KJ யேசுதாஸ் அவர்களிடம் பெற்றார். இதையடுத்து மலையாள தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வந்த கல்பனா அவர்கள் பிரபல தெலுங்கு தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஸ்வராபிஷேகம் மற்றும் பிக்பாஸ் உள்ளிட்ட ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்றார். இதையடுத்து சூப்பர் சிங்கர், சரிகமபா சாம்பியன்ஸ், ஸ்டார் சிங்கர் என மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட டிவி நிகழ்ச்சிகளின் நடுவராகி போன கல்பனா அவர்கள் பிரபல தனியார் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் நடுவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இது மட்டுமின்றி 2018ஆம் ஆண்டு இன்டின்ட அன்னமையா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் பாடியதற்காக சிறந்த பாடகிக்கான நந்தி விருதையும், 2015ஆம் ஆண்டு வெளியான 36 வயதினிலே என்ற திரைப்படத்தில் பாடியதற்காக தமிழ்நாடு அரசின் விருதையும் வென்றார் கல்பனா அவர்கள். இவ்வாறு துயரிலிருந்து மீண்டு மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்த நிலையில் கல்பனாவின் தந்தை TS ராகவேந்தர் அவர்கள் வயது முதுமை மற்றும் பார்வைத்திறன் குறைபாட்டால் அவதியுற்று வந்த நிலையில் மகள்களின் அரவணைப்பில் தனது இறுதி காலத்தை கழித்து வந்தவர் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதியன்று காலமானார். 2021ஆம் ஆண்டு மேலும் ஒரு பேரிடியாக தனது மகளின் எதிர்காலம் மற்றும் குடும்ப பொருளாதார தேவைகளை கருத்தில் கொண்டு இசை சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த கல்பனா அவர்கள் அவ்வேளையில் தனது மகளை பாதுகாக்கும் பொருட்டு தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான உறவுகளிடம் ஒப்படைத்த நிலையில் அதன் பின்னர் தனது மகளுக்கு அங்கே நிகழ்ந்த கொடுமையை அறிந்து துடித்து போனவர் பின்னர் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டார். இவ்வாறு விவாகரத்து, தந்தையின் மரணம், மகளுக்கு நேர்ந்த கொடுமை என தொடர் துயர்களால் பாதிக்கப்பட்டு வந்த கல்பனாவிற்கு ஒரே ஆறுதல் அவருடைய மகள் ஷேரா எனும் தயாவும் மற்றும் சங்கீத உலகமும் தான். இதன் பின்னர் சங்கீத இசை நிகழ்ச்சிகளில் பெரும் பரபரப்பாக இயங்கி வந்த கல்பனா அவர்கள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று ஹைதராபாத்தில் உள்ள நிஜாம்பேட்டை என்ற இடத்தில் உள்ள தனது வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என அக்கம் பக்கத்தவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் சுமார் 2 நாட்களுக்கும் மேலாகியும் வீட்டின் கதவுகள் திறக்கப்படாத நிலையில் சந்தேகமும் அச்சமும் அடைந்த உற்றார்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினரும்
பூட்டியிருந்த வீட்டை உடைத்து சென்று உள்ளே பார்த்தபோதுதான் கல்பனா அவர்கள் மயக்க நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. இதனை முன்னிட்டு திருமதி கல்பனா அவர்கள் உடனே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயரிய சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிகளவு தூக்க மாத்திரைகளை உட்கொண்ட பகிர் தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த கல்பனாவின் மகள் தனது தாயார் கல்பனா மன அழுத்தம் காரணமாக மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தூக்க மாத்திரைகளை எடுத்து வருவதாகவும், அவ்வகையில் அவர் எடுத்துக்கொண்ட மாத்திரையின் அளவு சற்று அதிகமாகி விட்டதால் ஏற்பட்டதே இவ்விளைவு என்றும், தற்போது தனது தாயார் உடல்நலம் தேறி வருவதாகவும், இந்நிலையில் இது பற்றி தவறான செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த நிலையில்தான் கல்பனா பற்றி ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் வந்த பரபரப்பான செய்திகள் முடிவுக்கு வந்தன. இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக கால் பதித்து எண்ணற்ற ஹிட் பாடல்கள் மூலம் பன்மொழி திரை ரசிகர்களை கவர்ந்தவரும், வாழ்க்கை போராட்டங்களை துணிச்சலுடன் எதிர்கொண்ட கலை சாதனையாளருமான திருமதி கல்பனா ராகவேந்தர் அவர்கள் தற்போதைய பாதிப்பிலிருந்து உடல் நலம் தேறி அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ்ந்திடவும், எண்ணற்ற கலை சாதனைகளை படைத்திடவும் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனையுடன் வாழ்த்துவோம் என கூறி திரை உலக பன்முக நாயகியர்களான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பன்மொழி திரைப்படங்களின் நாயகியாக பரபரப்பாக வலம் வந்தவரும், முள்ளும் மலரும் திரைப்படத்தின் வாயிலாக பெரும் புகழ் அடைந்தவரும், இளம் வயதிலேயே காதல் தோல்வியால் தற்கொலை மூலம் மரணித்து போனவருமான ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற காமெடி கலாட்டா என்ற நிகழ்ச்சியின் மூலம் தொகுப்பாளராக அறிமுகமாகி மெகா தொடர்களின் நாயகியாக முன்னேற்றம் கண்டவரும், காதல் தோல்வியால் மிக இளம் வயதிலேயே தற்கொலையின் மூலம் மரணித்து போனவருமான வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், மனுநீதி, தவசி உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் நாயகியாக தோன்றி மனம் கவர்ந்தவரும், துரோகம், பலாத்காரம், கொலை என அத்துணை துயர்களால் வீழ்த்தப்பட்டு இளம் வயதிலேயே மறைந்து போனவருமான பிரத்யூஷா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத மனம் கவர் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.